இப்போ தட்டைப்பயிறு கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு 1.5 கப்பு தட்டைப்பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதே நல்லா 3 தடவை அலசிட்டு நல்ல தண்ணி வச்சு தான் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இதை அப்படியே தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை, இப்போ 2 வத்தலை கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பொடி, தனி மிளகாய் பொடி, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தால போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இப்போ எல்லா மசாலாவும் போட்டு கிண்டியாச்சு. இப்போ இந்த வேக வச்ச தட்டைப்பயிரை இதோடு சேர்த்துடலாம். இந்த பயிர் போட்டு கிண்டியாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம், இந்தளவு ஊற்றினா போதும். கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுருங்க, கொஞ்சம் மல்லி இலை, இப்போ ஒரு 2 நிமிஷம் முடிந்தால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தட்டைப்பயிறு கிரேவி ரெடி.